கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நன்னாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்கிறார். அந்த வசனத்தின் மூலமாக உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறான். வேதாமத்தில் பார்க்கும்போது சங்கீதம் 121:2 நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அன்பு பிள்ளைகளே, எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்குறேன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ ஆண்டவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குறேன், அந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த உரிமை பாராட்டி நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவான். என் பிள்ளை எவ்வளோ உரிமையாக ஜெபிக்கிறா, என் பிள்ளை இது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்றி தருவார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நன்னாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை அன்பு பிள்ளைகளே, இந்த ஒத்தாசை எப்படி வருதுன்னா, நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஒத்தாசையை அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்துவா, உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவா. ஒரு வியாதியில் இருக்கீங்களா, ஒரு போராட்டத்தில் இருக்கீங்களா, எதிரி வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கானா, அந்த நேரத்தில் நீங்கள் பரலோக தகப்பரை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புவார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். அவர் உங்களுடைய கலக்கத்தை மாற்றுவார். அவர் உங்களுடைய குழப்பத்தை மாற்றுவார். நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது ஆகாரை பார்க்குறோம். ஆதியாகமத்தில் பார்க்கும்போது ஆகார் ஒரு அடிமை பெண். அந்த ஆகாருடைய வாழ்க்கையில் அழகான மகனை கர்த்தர் கொடுக்குறான். அந்த மகனுக்கு அவள் கையில் அவள் துரத்தப்பட்டவளாய் கடந்து வருகிறான். கையில் ஒரு துருத்தி இருக்கிறது, பிள்ளை கையில் துருத்தி. அதில் தண்ணீர் காலி ஆயிடுச்சு. அந்த வேளையில் அவன் பிள்ளை இனி நான் சாக போகிறத, இந்த வனாந்திரத்தில் எங்கேயும் தண்ணி இல்லை, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கலங்கி கொண்டு இருக்கிறா. ஐயோ, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலங்குறா. பிள்ளைய ஒரு பக்கம் விட்டுட்டு அவன் ஒரு பக்கம் இருந்து என்ன செய்யறான், கலங்கி கொண்டு இருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டு, ஆகாரே நீ ஏன் அழுகிறாய், ஆகாரே நீ ஏன் அழுகிறாய். அன்பு பிள்ளைகளே, அதுவரையும் அந்த துறவு அருகில தான் இருந்துச்சு. ஒருவேளை அவ ஆவிக்குரிய கண் குருடாய் போல இருந்தது. காரணம், அந்த உலக கவலை அவ கண்ணை அப்படியே இருளாக்கிச்சு. ஆனால் ஆண்டவர் கூப்பிடும்போது அவ ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. அப்பொழுது தான் அந்த துறவு அருகில் இருக்கிறத அவன் என்ன செய்கிறா, பார்க்கிறா. அன்பு பிள்ளைகளே, அப்படி அவன் பிள்ளைக்கு பருக கொடுக்கிறா, அவளும் பருகிறா. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில், வியாதி என்ன சூழ்நிலையில் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கடன் பிரச்சனை என்று சொல்லி கவலையில் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இன்னும் ஒருவேளை உங்கள் பிள்ளை நல்லா படிக்கலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அடிக்கடி எங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலையே, இரவா நான் தூக்கமே இல்லையே, பகல் ஏன் வருதுன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, எதிரி எப்பவுமே என்னை மேற்கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அந்த சூழ்நிலையிலெல்லாம் உங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகிற பரலோக தகப்பனை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புவார். அவர் அந்த ஒத்தாசையை அனுப்பி உங்கள் கண்ணீரை துடைப்பார். ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற? தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன் கண்ணீரையும் துடைப்பார். அவர் உன் கதர்லையும் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். வியாதியை குறித்து கலங்கி கொண்டு இருக்கியா? கடன் பிரச்சனையை குறித்து கலங்கி கொண்டு இருக்கியா? பிள்ளைக்கு கற்பமில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? ஐயோ, ஏன் இந்த இரவு, ஏன் இந்த பகல் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? அன்பு மகனே, அன்பு மகனே, நீங்கள் யாராக இருந்தாலும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களுக்கு ஒத்தாசையாக அனுப்பும். அவர் உங்களுக்கு ஒத்தாசையாக அனுப்பி உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஜெபிப்போமா? கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. உலகம் உன்னை எதிர்த்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம், உன்னை அழைத்தவரோ தம் உள்ளங்கையில் ஏந்திடுவா, தம் உள்ளங்கையில் ஏந்திடுவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் அநேக வேளையில் இந்த உலகத்து பழுது, உலகத்தின் நெருக்கங்கள், உலகத்தின் ஆசா பாசங்கள், அன்பெல்லாம் தணிந்த வேலையில் அநேக பிள்ளைகள் வியாதியோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, ஏக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஐயா, சிலுவை நாயகரை இயேசுவை பார்க்க மறந்துடுறாங்க ஐயா. ஒத்தாசை வரும் பர்வதத்தை பார்க்க மறந்துடுறாங்க ஐயா. எங்களுக்காக நீங்கள் ஐங்காயம் பட்டீங்களையா, எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்டீங்களையா, எங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டீங்களே. எங்கள் கவலைக்காக, எங்கள் கண்ணீருக்காக உங்களையே தியான பலியாக ஒப்பு கொடுத்தீங்களாப்பா. அந்த அன்பை எண்ணி நாங்கள் நினைக்கும் போது நிச்சயமாக எங்கள் கலக்கங்கள் விலகும், வியாதிகள் மறையும், குழப்பங்கள் விலகும், போராட்டங்கள் விலகும், கண்ணீர்கள் விலகும். ஒருவேளை உங்கள் உயிர் வைத்த நண்பர் கலைஞர் உங்களை கைவிட்டுட்டாங்களா? உங்கள் கட்டின கணவர் கைவிட்டுட்டாங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்களை மறந்துட்டாங்களா? ஆண்டவரை பாருங்கள், அவரிடத்துலேருந்து ஒத்தாசை வந்து உங்கள் கண்ணீரை துடைப்பா. என் அன்பு பிள்ளைகளே, மகளே, பிரிந்து போன நிலையில் கலந்து கொண்டு இருக்கிற மகளே, ஆண்டவரும் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்புமா. இந்த நாளில் கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறான். உன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுவா. இந்த நாளில் மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறான். கர்த்தர் இந்த நாளிலேயும் கூட பரம வைத்தியராக வந்து விடுதலை தருகிறான். முட்டு வலியை எடுத்து போடுகிறான், முதுகு வலியை எடுத்து போடுகிறான், தலை உளைச்சலை எடுத்து போடுகிறான், கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறான், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறான், உன் சிறையிருப்பை திருப்புகிறான். பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை என் பிள்ளைகளுக்கு அனுப்பி சந்தோஷப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.